ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு காரசாரமான சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி செய்து ரொம்ப ஈஸி. இது செஞ்சிட்டோம்னா நம்ம எத்தனை இட்லி எத்தனை தோசை சாப்பிட்றோன்னே நமக்கே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு பூண்டு, 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி இப்போ அதில் போட்டிருக்கோம் மிக்ஸி ஜாரில். இப்போ வெங்காயமும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டால் கூட ஒன்றும் இல்லை. இப்போ சீரகம் 1 டீஸ்பூன், 6 காஞ்ச மிளகாய், டேஸ்ட்டுக்கு உப்பு, இது போட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சு சூடாயிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கடுகு சீரகம் போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிச்சுன்னா இது சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்குது. எண்ணெய் பிரிஞ்சு அந்த சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்வ் பண்ண வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இட்லி தோசை சுட சாத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.